லக்ஷ்மி வந்துட்டா. அக்கா எனக்காச்சு? அத்தை, உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல, என்னோட gift லாலிபாப். என்னமாச்சு? என்னம்மா ஏதும் சொல்லாம அழுதுகிட்டே இருக்கிற? என்ன ஆச்சு? வேலை கிடைக்கல போல. எதுவே பேசாம அழுதுகிட்டே இருந்தா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் வாய்க்கு சக்கரை தான் போடணும். நான் சொன்ன மாதிரியே மகராசி திரு திருன்னு முழிச்சுட்டு வந்து நிக்கிறா பாருங்க. அக்கா என்ன நடந்துச்சுக்கா? அழுவாத அத்தை. லக்ஷ்மி, எதுவே பேசாம அழுதுகிட்டே இருக்கியம்மா, என்னம்மா ஆச்சு? என் பேத்திக்கு வேலை கிடைச்சிரும், என் அக்காவுக்கு வேலை கிடைச்சிரும்னு ரெண்டு பேரும் என்ன ஆட்டம் போட்டீங்க. இப்ப அழுதுட்டு வந்து நிக்கிறாளே, இந்த அழுகைக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? திருக்குறளுக்கே அர்த்தம் சொல்றவருக்கு இதுக்கு அர்த்தம் புரியாது. அக்கா என்னதாங்க நடந்துச்சு? இன்டர்வியூல கஷ்டமான கேள்வி கேட்டாங்களா? இல்ல வனிதா, இன்டர்வியூல கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் கரெக்டான பதில் சொல்லிட்டேன். ஆனா வேலை கிடைச்சதா இல்லையாம்மா? இல்ல தாத்தா, இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியே சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சு தாத்தா. ஆபீஸ்க்கு ஷேர் ஆட்டோல போனப்போ வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏய் ஏய் ஏய், நீ தொலைச்சிட்டு வந்தது வெறும் சர்டிபிகேட் இல்ல, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. சும்மா அழுது மாய் மாலை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு. நிஜமாவே சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சா, இல்ல நீயே சர்டிபிகேட்டை கிழிச்சிட்டு எங்கேயாவது குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்து நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா? சத்தியமா சொல்றேன், ஷேர் ஆட்டோல தான் ஃபைல் தொலைஞ்சு போச்சு. உடச்சி வாய் மூடு. எதையாவது தொலைச்சிட்டு தேடுறதே உங்க பரம்பரை வழக்கம் போல இருக்கு. நாளையில இருந்து உன் தாத்தாவுக்கு துணையா நீயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அவர் மஞ்சப்பை கிடைச்சதான்னு கேட்கட்டும், நீயும் சர்டிபிகேட் கிடைச்சதான்னு கேட்டு காலத்தை ஓட்டிடுங்க. உதவாக்கற குடும்பம், விடியா மூச்சி. இவெல்லாம் என்ன ஜென்மமோ. ஏய், நீ எதுக்கு நீங்க நின்னுட்டு இருக்க? உனக்கும் அவ தரித்திரம் புடிச்சுக்க போகுது. உள்ள வா. அழுவாத அத்தை. எனக்கு மட்டும் ஏன் தாத்தா இப்படி நடக்குது? அழாது குழந்தை, அழாது. இதெல்லாம் ஆண்டவன் திருவிளையாடல். ஆண்டவன் நல்லவங்களை தாமா சோதிப்பான். ஆனா ஒண்ணு, எவ்வளவு சீக்கிரம் சோதனைகள் வருதோ நல்லவங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் சோதனை போயிடும். அழாது. தாத்தா சொல்ற கேளு, தைரியமா இரு. நீ தொலைச்ச பாரு சர்டிபிகேட், உன்னை தேடி தானா வரும்.
தைரியமா போ. கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு வாக்கா. போமா, அழாத போ. இதான் சரியான சமயம். சரி நீ. நான் டைனிங் ஹால் பக்கத்துல போய் நிக்கிறேன். சரி. நீ போய் ஆரம்பி. ஹாய்ப்பா. என்னப்பா அர்ஜுன், இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுப்பா. என்ன நீ இன்னைக்கு ஸ்பெஷல் டின்னர் தானே? அது இன்னைக்கு ஸ்பெஷலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாமே வழக்கம் போலதான். என்ன நீ அப்பாவோட 75th பர்த்டே ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடலனாலும் அட்லீஸ்ட் வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் டின்னராவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல? விட்டா பெரிய மெனுவே கொடுத்துருவ போல இருக்கு. உனக்கு தான் மாமாவை பத்தி தெரியும்ல, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவர் ரொம்ப சாதாரணமானவர். நீ ஏன் அதுக்கு முடிவு பண்ற? அதானே இவன் சொல்ற மாதிரி ஸ்பெஷல் டின்னரை ஏற்பாடு பண்ணிட்டு குடும்பம் மொத்தத்தையும் கூப்பிட்டா என்ன குறைஞ்சு போயிடுமா? சரிங்க மாமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எல்லாமே ஸ்பெஷலாவே பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சிடுறேன். போதுமாடா? அது எப்படி போதும் நீ? நீங்க சொல்ற மெனு வயித்துக்கு ஓகே. ஆனா அப்பா பிறந்த நாளைக்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டாமா? நல்ல செய்தியா? மாமா பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல செய்தியை சொல்றதுக்கு அவர் என்ன கட்சி தலைவரா? என்ன நீ இப்படி பேசுறீங்க? இவர் நம்ம குடும்ப தலைவராச்ச. நீ ஏதாவது ஒண்ணு அறிவிச்சாதானே கரெக்டா இருக்கும். ஏய், நீ போற போக்க பார்த்தா ஏதோ உன் கல்யாணத்தை பத்தி பேசுவ போல இருக்கு. போங்க நீ, என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன நீ அவசரம்? அப்போ கமலாவோட கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கணுங்கிறியா? எடுத்தா என்ன, அவளுக்கும் இந்த வருஷத்தோட படிப்பெல்லாம் முடிய போதில்ல. ஆமா, இப்பவே கல்யாண பேச்சை எடுத்தா தான் மடமடன்னு எல்லா வேலையும் நடக்கும். இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியலையே. அது இல்ல மாமா, நம்ம கமலாவுக்கு இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு இந்த வீட்ல இருந்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையோ என்னமோன்னு. இது பாருமா, ஒரு பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி முடிக்கிறத விட ஒரு அப்பனுக்கு வேற என்னமா இருக்கு? இவன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் டின்னரை விட கமலாவோட கல்யாண பேச்சு தான் முக்கியமான பேச்சு. சரிங்க மாமா. தலையாட்டினா மட்டும் போதாது, இந்த டின்னருக்கு எல்லாரையும் கரெக்டா இன்வைட் பண்ற வழியை பாரு. முதல்ல கமலாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. கமலா வருவாளா இல்லையான்னு தெரியல. ஏதோ கம்பைன் ஸ்டடீஸ்னு ஃப்ரெண்ட் ரெஜினா வீட்டுக்கு போயிருக்கா. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டே அவதானே, அவ இல்லாம எப்படி? இருந்தாலும் நான் கந்தசாமி அனுப்பி பாக்குறேன். சொல்லாத, சீக்கிரம் பாரு. கந்தா. அக்கா, உனக்கு ரெஜினா வீடு தெரியும்ல? தெரியும்க்கா. அப்புறம் ஏன்டா நிக்கிற? வெத்தலை பாக்கு வச்சு உனக்கு தனியா சொல்லணுமா என்ன? போ. ஏன்? சரிக்கா சரிக்கா. பா, இந்த கந்தசாமி சொதப்பாம இருக்கணும். லக்ஷ்மி நில்லுமா, இங்க வா வா வா. உனக்கு என்ன இவனை பத்தி இவ்வளவு கிண்டலு? நீ எனக்கு சொந்த தங்கச்சி பொண்ணு, அவனும் ஒரு விதத்துல உன்ன மாதிரி தானே. என்ன கொஞ்சம் தூரத்து சொந்தம், தூரத்து சொந்தமா இருந்தாலும் அவனும் என் தங்கச்சி பையன்தான். ஏதோ அவன் போதாத காலம், நல்லா படிச்சிருந்தோம் வேலை கிடைக்கலன்றதுனால அவன் அம்மாக்காரி இங்க கொண்டாந்து வேலைக்கு விட்டுருக்கா. அவனும் இந்த வீட்டுல யாரு என்ன வேலை சொன்னாலும் கேட்டுக்கிறான். அதுக்குன்னு அவனை மட்டமா நினைச்சிடாத. படிச்ச பையன், பார்த்து நடந்துக்க. சரிங்க மாமா. சரிங்க, நீங்க நிக்காத, போய் வேலையை பாரு. மாமா போன் தெரியும். Hey, come on. வாவ், எப்படி இருக்கு? பரவாயில்லையே பேபி, வீட்டை நீட்டா தான் வச்சிருக்க. மகாராணிய முத பேலஸ்க்கு கூட்டிட்டு வரும்போது சுத்தமா இருக்க வேண்டாம்? குட். ஆனா என் மனசு சுத்தமா இல்லையே டார்லிங்.
அது கொஞ்சம் கண்ணா பின்னான்னு எசுக்கு பசுக்க கோணல் மானலா போயிட்டு இருக்கே. போகும் போகும். நாட்டி ஃபெலோ. என்ன உன் வீட்டு ஸ்விம்மிங் பூல் சைடுல கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடலாம் தானே கூப்பிட்ட. உன்னை நம்பி வந்தா நைஸா பேசி ஆளை அப்படியே கவுக்க பாக்குறியே. நோ வே. Come on. Hey. என்ன பண்ற? ஐயோ. சொல்லு ரஜி. ஏய் எங்கடி இருக்க? அத சொன்னேன்ல. ராஜ் கூட கேண்டில் லைட் டின்னர்னு. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கம்பைன் கிளாஸ் போறோம்னு வீட்ல சொல்லிட்டு போவியா? அட்லீஸ்ட் அந்த பொய்ய சொல்லும் போதாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சாரிடி, சொல்ல மறந்துட்டேன். சரி இப்போ என்ன அதுக்கு? இப்ப என்னவா? உன் வீட்ல இருந்து டிரைவர் கந்தசாமி வந்தான். நீ வரலன்னு சொன்னது உன் அண்ணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஐயோ, அண்ணி உன்கிட்ட பேசுனாங்களா? நல்ல வேலை, அப்படி எதுவும் நடக்கல. அவங்க அந்த பக்கம் போன்ல என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் உடனே கிளம்பி போயிட்டான். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் டி. நான் பாத்துக்கிறேன். லிப் லாக் எல்லாம் பண்ணியாச்சா? ஹேய், இன்னொரு லைன்ல அண்ணி வராங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிடி. உங்க அண்ணி தானா? எடுத்து என்ன சொல்றது? ஏதாவது பொய் சொல்லு. என்ன அண்ணி சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதானே நான் ஃபோன் பண்றேன். சாரி அண்ணி, இதுக்கு முன்னாடி 2 மிஸ் கால் பார்த்தேன், அதான் கேட்டேன். நான் இங்க மகிமா வீட்ல சீரியஸா படிச்சிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மஹிமா வீடா? ரஜினா வீட்டுக்கு தானே போறதா சொன்னேன். ஆமா சொன்னேன் நீ. ஆனா நாளைக்கு அவ எக்ஸாம் எழுத போறது இல்லையா? எழுத போறவங்க கூட தானே படிக்க முடியும். அதான் மகிமா வீட்டுக்கு வந்தேன். சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அது ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு மாமாவோட பர்த்டேன்னு உனக்கு தெரியும். வீட்ல ஒரு ஸ்பெஷல் டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒகேஷனை செலிப்ரேட் பண்ணணும்னு மாமா ஆசைப்படுறாரு. டின்னர் 7 மணிக்கு. 8 மணிக்குள்ள மாமா சாப்பிட்டு முடிக்கணும் டாக்டர் சொன்னது உனக்கே தெரியும். அதனால உடனே கிளம்பி வா. சாரி அண்ணி, நான் இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். என்னால படிப்பை விட்டுட்டெல்லாம் கிளம்பி வர முடியாது. என்னம்மா பேசுற நீ? நீ உடனே கிளம்பி வா. வேணும்னா மஹிமாவையும் கூட்டிட்டு வா. 2 பேரும் டின்னர் முடிச்சிட்டு கம்பைன் ஸ்டடீஸை இங்கே கண்டினியூ பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது அண்ணி. அப்படிலாம் கேப் விட்டு படிக்க முடியாது. இங்க பாரு, இந்த வீட்டோட ஒரே செல்ல பொண்ணு நீதான். நீ வரலன்னா மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதான் சொல்றேன், நீ உடனே கிளம்பி வா. ஏய், யார்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? போன்ல யாரு? ஒண்ணு இல்லைங்க, நம்ம கமலா தான். ஏதோ கம்பைன் ஸ்டடீஸ், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, டின்னருக்கு வர முடியாதுன்னு சொல்றா. ஏய் கமலா, இப்போ நீ எங்க இருக்க? மஹிமா வீட்ல அண்ணா. எந்த ஏரியா? போரூர்ண்ணா. ஏய், அப்பா பர்த்டே விட உனக்கு படிப்பு முக்கியமா போச்சா? அப்புறமா படிச்சுக்கலாம், முதல்ல கிளம்பி வா. அண்ணா அதுல நோ எக்ஸ்கியூஸ். நீயா கிளம்பி வரியா இல்ல நான் வந்து பிக்கப் பண்ணிட்டுமா? அட்ரஸ் சொல்லு. இல்லண்ணா, நானே கிளம்பி வந்துடுறேன். குட், சீக்கிரம் கிளம்பி வந்து சேரு. என்ன பேபி? என்ன ஆளை விட நான் கிளம்புறேன். என்னாச்சு? அவ இப்ப வந்துருவா. சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத. சரிங்க. ஹேய் நில்லு. என்ன அவசரமா கிளம்பிட்ட? சாரி ராஜ், இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்பாவோட பர்த்டே டின்னர். நான் போலனா என் அண்ணன் என்ன ஒரு வழி பண்ணிடுவாரு. கொஞ்சம் இரு. ஜஸ்ட் 10 minutes. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணு. அப்புறம் நானே வந்து உன்னை டிராப் பண்றேன். இங்க வேற யாராவது இருக்காங்களா என்ன? சேச்சா, என்ன தவிர ஒரு ஈக்காக கூட இங்க இல்ல. கம், லெட்ஸ் ஹேவ் தி கூல் ட்ரிங்க்ஸ். இல்ல, இன்னொரு நாள் பார்க்கலாம். பேபி உனக்கு என் அண்ணனை பத்தி தெரியாது. அவருக்கு இப்போதைக்கு நம்ம விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பை. பேபி
சூப்பர்டா. தேங்க்ஸ்டா. என்ன மச்சி இது? நம்மள மாதிரி பசங்களாம் அம்மா போட்டோ வச்சிருப்பாங்க, இல்லனா கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ வச்சிருப்பாங்க. நீ என்னடானா உங்க அண்ணி போட்டோ வச்சிருக்க? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. என் நினைப்பு எல்லாமே கிரிக்கெட் 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 தான். கிரிக்கெட் தவிர என் லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. கொடு. அண்ணி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு 6 வயசு. எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது, வாழ்க்கை சொல்லி கொடுத்தது எல்லாமே அண்ணி தான். என் அம்மா முகம் எப்படி இருக்கும்னு கண்ணை மூடி யோசிச்சா என் மனசுக்கு முன்னால வந்து நிக்கிறது என் அண்ணியோட முகம் தான்டா. உண்மையிலே உன் அண்ணி ரொம்ப கொடுத்து வச்சவங்கடா. கொடுத்து வச்சவன் நான் தான். இது அண்ணியோட மோதிரமா இருக்குமோ? என்ன மச்சி மோதிரம்? என் அண்ணியோட தாண்டா. இப்ப இது தொலைஞ்சிருச்சுன்னு பாவம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல போன் பண்ணி அவங்களுக்கு விஷயத்த சொல்லணும். என்னடா? ஸ்ட்ரைட்டா போன் பண்ணி மேட்டர் சொல்லிட்டா அதுல என்ன த்ரில் இருக்கு? அன்னிக்கிட்ட கொஞ்சம் விளையாடலாம். அவங்க கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. உன் செல்ல கொடு. என்ன விளையாட போற? பாரு. ஹலோ. ஹலோ, லக்ஷ்மி தானே பேசுறது? லக்ஷ்மி தான் பேசுறேன். நீங்க யாரு? அண்ணி தான் பேசுறாங்க. ரிங்கு காணாம போறதுல அண்ணி பயங்கர அப்செட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரலே மாறி போயிருக்கு. ஏமா, வாழ்க்கையில இப்படியா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறது? யாரு பேசுறது? ஜீன்ஸ் டிஷர்ட் போட்ட கடவுள்னா. சார், நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில நாம தொலைக்கிற பொருள் திரும்ப கிடைக்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாதுங்க. நீங்க ஒரு முக்கியமான பொருளை தொலைச்சு தேடோன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். ஏன்னா அந்த பொருள் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. சார், நிஜமா தான் சொல்றீங்களா சார்? நேர்ல இருந்தா உங்க தலையில அடிச்ச சத்தியம் பண்ணிருப்பேன். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன அண்ணி இந்த மோதிரத்துக்கு போய் இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க? ஒருவேளை இது அண்ணன் பிரசன்ட் பண்ண மோதிரமா இருக்குமோ? அதான் இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறாங்களா? சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். வாழ்க்கையில எல்லாரும் எதையாவது தொலைப்பாங்க. ஆனா வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறது தான் எப்பவும் எங்க குடும்பத்தோட வழக்கம். இது வரைக்கும் நாங்க தொலைச்ச பொருள் எதுவுமே எங்களுக்கு கிடைச்சதே இல்லை. அந்த மாதிரி இதுவும் எனக்கு கிடைக்காது, என் வாழ்க்கையே போச்சுன்னு தான் நினைச்சேன். நல்ல வேளை அது உங்களை மாதிரி நல்லவங்க கையில கிடைச்சிருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை நேர்ல வந்து பார்த்து தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்கிறேன் சார். என்னது? தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்கிறீங்களா? உங்க வெறும் தேங்க்ஸை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்றது? நீங்க என்ன பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு 30,000 rupees. 30,000? ஆமா, அதை ரெடி பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 30,000 என்னால நினைச்சே பார்க்க முடியாத அமௌண்ட் சார். 30,000 பெருசா நினைக்கிறியே? இந்த மோதிரத்தோட ரேட் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்னது மோதிரமா? உன் புருஷன் உனக்கு ஆசையா போட்ட மோதிரம். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆல. தயவு செஞ்சு சர்டிபிகேட்ஸ் திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னது சர்டிபிகேட்ஸா? ஆமாங்க, என் காலேஜ் ஸ்கூல் எல்லா சர்டிபிகேட்ஸும் தொலைச்சிட்டு தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்ன நீ என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு சும்மா கலாய்க்கிறீங்களா? சும்மா விளையாடாதீங்க, என் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னடா? ஒரு நம்பர் மாத்தி போட்டேன்டா. சரி இரு, சமாளிக்கிறேன். ஹலோ, நீங்க மகாலட்சுமி தானே? என் பேர் பாக்யலட்சுமிங்க. நீ இத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் தான் முதல்லயே சொன்னேனே. என்ன சொன்ன?
நான் லக்ஷ்மியான்னு கேட்டதுக்கு எதுக்கு ஆமான்னு சொன்ன? எல்லாரும் என்ன லக்ஷ்மின்னு தான் கூப்பிடுவாங்க, அதான் ஆமான்னு சொன்னேன். எல்லாரும் லக்ஷ்மின்னு கூப்பிட்டா உன் பேர் லக்ஷ்மி ஆயிடுமா? நான் இவ்ளோ நேரம் என் அண்ணன் நினைச்சு பேசிட்டு இருந்தேன். அப்போ என் சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட இல்லையா? ஆ? இருந்துச்சு. கலெக்டர் வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. இப்பதான் உன் சர்டிபிகேட் எல்லாம் அதுக்காக அனுப்பி வச்சேன். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ப்ளீஸ். உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? உன் பேரையே உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல, சர்டிபிகேட்ட கவனமா வச்சுக்க தெரியல. நீ எல்லாம் வேலைக்கு போய் என்னத்த கிழிக்க போற? உனக்கும் சர்டிபிகேட் எல்லாம் கிடைக்காது. எவனாச்சும் குப்பையில கிழிச்சு போட்டிருப்பான், போய் எடுத்துக்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ராங் கால்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ நேரம் பேசுறியே, நீ எவ்ளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்ப. ச்சே, வாய் மூடு. பொண்ணுங்களை பத்தி இவ்ளோ கேவலமான அபிப்பிராயம் வச்சிட்டு இருக்க நீ எவ்ளோ கேடு கேட்டவனா இருப்பேன்னு நல்லா தெரியுது. என் தாத்தா அண்ணன் என்ன சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச அயோக்கிய பசங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். வரண்டி நேரம் வரேன். உன் அட்ரஸ் மட்டும் சொல்லு. அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறது ஒண்ணுதான், நான் உன்னை வாழ்க்கையில சந்திக்கவே கூடாது. ஆனா நான் உன்னை கண்டிப்பா ஒரு நாள் சந்திப்பேன். அன்னைக்கு சேர்த்து அழிவும் மூஞ்சில் அடிக்கிறேன் பாரு. எப்படியாவது கிடைச்சிடும்னு பார்த்தா என் சர்டிபிகேட்ஸ் எங்க போச்சுன்னே தெரியலையே.